செல் யூனிட் ஆஃப் லைஃப் இந்த லெசனுக்கான ஒரு ஷார்ட் நோட்ஸ் தான் இது. ஸோ ரொம்ப குயிக்காக ரிவைஸ் பண்ணிடலாம். ஸோ கடைசி நேரத்தில் ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் வந்து இந்த செல் யூனிட் ஆஃப் லைஃப்பில் நம்ம இன்ட்ரடக்ஷனில் வந்து சில சயின்டிஸ்ட்னுடைய நேம்ஸ் பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆண்டன் வான் லியூவன்ஹாக் இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு லிவிங் செல்லை வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார். ராபர்ட் ப்ரவுன் அப்படின்ற ஒரு நியூக்ளியஸை டிஸ்கவர் பண்ணியிருப்பார். ஓகே, நம்ம ஆல்ரெடி இது படித்தது தான். அதுக்கப்புறம் செல் தியரியை பற்றி நம்ம பேசும்போது மொத்தம் ஒரு 3 சயின்டிஸ்ட் பேரை பற்றி பார்ப்போம். அதில் மேத்தியாஸ் ஸ்லீடன். ஸோ மேத்தியாஸ் ஸ்லீடன் வந்து ஒரு ஜெர்மன் பாட்னிஸ்ட். ஒரு ஜெர்மன் பாட்னிஸ்ட்ன்றதால பிளான்ஸ் அனலைஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் பிளான்ஸில் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டிஷ்யூ இருக்குன்னு சொல்லியிருப்பார். அண்ட் அதுக்கப்புறம் வந்து தியோடார் ஸ்வான், இவர் ஒரு ஜெர்மன் ஜுவாலஜிஸ்ட். ஸோ இவர் வந்து அனிமல் செல்ஸ் அனலைஸ் பண்ணியிருப்பார். அதில் அவுட்டர் மெம்ப்ரெயின், பிளாஸ்மா மெம்ப்ரெயின் அப்படின்னும், பிளான்ஸில் செல்வால் இருக்குது அப்படின்னும், அனிமல்ஸில் செல்வால் இல்லை. ஸோ அதுக்கடுத்து வந்து நமக்கு இவங்க 2 பேருடைய தியரியும் கலெக்டிவாக வந்து ஒருத்தர் முக்கியமாக சொல்லியிருப்பார். அவர் யாருன்னு தெரிஞ்சால் என்ன சொல்லுவீங்க? அதாவது இந்த 2 பேருடைய தியரியில் 2 பாயிண்ட் ரொம்ப மிஸ் ஆகிருக்கும். என்னென்ன? இவங்களுடைய கலெக்டிவ் தியரி அப்படின்றது வந்து எஸ் செல்ஸ் ஆர் ஹேவிங் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சொன்னதுக்கப்புறம் இவங்க தியரியில் ஒரு விஷயம் சொல்லவே இல்லை. என்ன அப்படின்னா எப்படி நியூ செல்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு. ஸோ ஒரு விஷயத்த சொல்லலை, அப்போ அதை சொல்கிறதுக்கு யாராவது வந்திருப்பாங்கள்ல, அப்படி வந்தவர் தான் இந்த இடத்துல ருடால்ஃப் விர்ச்சோ. ஸோ ருடால்ஃப் விர்ச்சோ அப்படின்றவர் தான் வந்து செல்ஸ் வந்து ஆம்னி செல்லுலா ஈ செல்லான்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பார். அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ்லேருந்து தான் நியூ செல்ஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதனால தான் இந்த இடத்துல ஹீ மாடிஃபைட் தி ஹைப்போதீசிஸ் ஆஃப் ஸ்லீடன் ஸ்வான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ யாருடைய தியரியை மாற்றினாங்க அது கொஸ்டினாக இங்கே கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் ஃபைனல் ஷேப் அப்படின்றது இந்த செல் தியரிக்கு யார் கொடுத்ததுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? சரி, அடுத்து வந்து அண்ட் ஓவரால் வியூ அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கும். இங்கே தான் வந்து ஒரு பேசிக் செல்ஸ்குள்ளே என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு. ஸோ எல்லாருக்குமே தெரியும் நியூக்ளியஸ் பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது நியூக்ளியஸ் அப்படின்றது வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல் எல்லாமே அதில் இருக்கும். ஆனால் இங்கே வந்து யூகேரியாட், ப்ரோகேரியாட் இந்த செல்லுக்குமான இந்த 2 செல்லுக்குமான டிஃப்ரென்ஸ் வந்து இந்த நியூக்ளியஸ்னுடைய கேரக்டரைசேஷனை வச்சு சொல்லியிருப்பாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் நியூக்ளியர் என்வலப் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அது யூகேரியாட்டிக் செல்லுனுடைய கேரக்டர். ஒரு நியூக்ளியஸ் என்வலப் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அது ஒரு ப்ரோகேரியாட்டிக் செல்லுன்னு நம்ம சொல்லலாம். இதை தாண்டி ஒரு யூகேரியாட்டிக் செல்லில் வேரியஸ் மெம்ப்ரெயின் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இருக்கும். ஆனால் ப்ரோகேரியாட்ஸில் மெம்ப்ரெயின் பவுண்ட் ஆர்கனல்ஸ் எதுவுமே இருக்காது. எக்ஸப்ட் வந்து நம்ம ஒரு நான் மெம்ப்ரெயின் பவுண்ட் ஆர்கனல், ஒரே ஒரு நான் மெம்ப்ரெயின் பவுண்ட் ஆர்கனல், அது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரைபோசோம் அப்படின்றது. ஓகே, சரி, அடுத்து கவனிங்க சைட்டோபிளாசம். ஸோ அடுத்து இது வந்து சைட்டோபிளாசம். இதில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இது வந்து ஒரு செமி ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ். இதில் வந்து எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸும் இதில் நடக்கும். அதாவது செல்லுலார் ஆக்டிவிட்டீஸ் நடக்கிற இடம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, மெயின் அரீனா. ஓகே, அண்ட் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கும். இது ஒரு செல்லை வந்து லிவிங் ஸ்டேட்டில் வச்சுருக்கிறதுக்கு முக்கியமான காரணம். ஸோ இது எல்லாமே யாரை பற்றி பேசியிருக்கோம்? சைட்டோபிளாசமை பற்றி பேசியிருக்கோம். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம புக்கில் வந்து ஆர்கனல்ஸை பற்றி பேசியிருப்பாங்க. நம்ம ஜென்ரலாக ஆர்கனல்ஸை வந்து 2 டைப்பாக பிரிப்போம், மெம்ப்ரெயின் பவுண்ட், நான் மெம்ப்ரெயின் பவுண்ட். இந்த வருஷம் உங்களுக்கு கேட்ட கொஸ்டின் 2026 நீட்டில் கேட்ட கொஸ்டின் இது, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் மெம்ப்ரெயின் பவுண்ட் ஆர்கனல் ரைபோசோம். ஸோ இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டினில் மெம்ப்ரெயின் பவுண்டுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது தப்பு. ஓகே, ஸோ மெம்ப்ரெயின் பவுண்ட் ஆர்கனல் அப்படின்னா கோல்கை காம்ப்ளெக்ஸ், லைசோசோம், மைட்டோகாண்ட்ரியா, மைக்ரோபாடிஸ், வேக்யூல்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம புக்கில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கக்கூடிய மெம்ப்ரெயின் பவுண்ட் ஆர்கனல்ஸ். அண்ட் நமக்கு வந்து யூகேரியாட்டிக் ஆர்கனிசமில் மெம்ப்ரெயின் பவுண்ட் ஆர்கனல் இருக்கும். ஆனால் ப்ரோகேரியாட்ஸில் மெம்ப்ரெயின் பவுண்ட் ஆர்கனல் இருக்காது. ஒரே ஒரு ஆர்கனல், அது ரைபோசோம் மட்டும்தான் இருக்கும். அப்போது ரைபோசோம் அப்படின்றது நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆர்கனல் போத் ப்ரோகேரியாட் ஆஸ் வெல் அஸ் யூகேரியாட்டிக் செல்ஸில் இருக்கும். இது இந்த வருஷம் கேட்ட கொஸ்டின், நீட் 2026 கேட்ட கொஸ்டின். இதே நோட்ஸை நம்ம வந்து இந்த நோட்ஸை வச்சு தான் நம்ம வந்து 1 ஷாட் வீடியோவே வந்து ஃபுல் லென்த் லைவ் வீடியோ போட்டிருப்போம். ஸோ இதை நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஓகே, ஒரு ஆர்கனல் யூகேரியாட், ப்ரோகேரியாட் 2த்துலையுமே இருக்கும் அப்படின்னா அது நம்ம ரைபோசோம். அண்ட் இதே மாதிரி அனிமல் செல்ஸில் இருக்கிற இன்னொரு ஆர்கனல் சென்ட்ரியோல், அதுவும் நான் மெம்ப்ரெயின் பவுண்ட் ஆர்கனல். அது வந்து அனிமல் செல்ஸில் மட்டுமே இருக்கிற நான் மெம்ப்ரெயின் பவுண்ட் ஆர்கனல். ஓகேவா? ஸோ இதுவும் நம்ம இந்த இடத்துல கொடுத்துருப்போம். ஓகே, சென்ட்ரோசோம் அப்படின்றது அனிமல் செல்ஸில் மட்டுமே இருக்கக்கூடிய நான் மெம்ப்ரெயின் பவுண்ட் ஆர்கனல்.
இது வந்து செல் டிவிஷனுக்கு யூஸ் ஆகுன்றது நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா? ரைட். ஓகே, இப்போ ப்ரோகேரியாட்டிக் செல்லுக்குள்ளேயோ இல்லை யூகேரியாட்டிக் செல்லையோ ரைபோசோம் இருக்குது. சரி, யூகேரியாட்னுடைய எங்கெங்கெல்லாம் அந்த செல்லுக்குள்ளே எங்கெல்லாம் ரைபோசோம் இருக்குன்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம் இப்போது. ஸோ அப்போ நமக்கு வந்து சைட்டோபிளாசமில் இருக்கும், மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே இருக்கும், குளோரோபிளாஸ்ட்குள்ளே இருக்கும், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னுடைய சர்ஃபேஸில் இருக்குன்றதெல்லாம் இங்கே கொடுத்துருப்பாங்க. இன் குளோரோபிளாஸ்ட், இன் மைட்டோகாண்ட்ரியா, ஆன் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஸோ இந்த இடத்துல எல்லாத்துலேயுமே வந்து நமக்கு இந்த மெம்ப்ரெயின் பவுண்ட் ஆர்கனல் அப்படின்றது யார் யார், நான் மெம்ப்ரெயின் பவுண்ட் ஆர்கனல் யார் யாருன்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த இடத்துல செல்ஸ்னுடைய ஷேப்ஸை பற்றி பேசியிருப்பாங்க. எஸ், செல்லு எல்லாமே வேறு வேறு ஷேப் அண்ட் சைஸில் இருக்கும். நான் வந்து இந்த இன்ஃபர்மேஷன்லேருந்து கொஸ்டின்ஸ் வரலான்னு நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ வந்து இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் லிவிங் செல் அப்படின்னா மைக்கோபிளாஸ்மா 0.3 மியூமீட்டர் அளவுக்கு இருக்கும். அண்ட் ஒரு பிபிஎல்ஓன்னு சொல்லக்கூடியது வந்து ப்ளூரோ நிமோனியா லைக் ஆர்கானிசமில் 0.1 மியூமீட்டர். பாக்டீரியா வந்து 3 to 5 மியூமீட்டர். இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஒரு டிப்பிக்கல் பாக்டீரியாவுக்கு 1 to 2 மியூமீட்டர்னு கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஒரு டிப்பிக்கல் யூகேரியாட்டிக் செல்லினுடைய சைஸ் வந்து 10 to 20 மியூமீட்டர்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு எக்ஸாம்பிள் பேஸ் பண்ணி ஒரு மேட்ச் டைப் ஆஃப் கொஷனில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஹியூமனுடைய எரித்ரோசைட்ஸ் வந்து 7.0 மியூமீட்டர்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் ஐசோலேட்டட் சிங்கிள் செல் அப்படின்னா அது எக் ஆஃப் ஆஸ்ட்ரிச்னு சொல்லுவாங்க. அண்ட் லாங்கஸ்ட் நர்வ் செல்ன்றது நமக்கு தெரியும், லாங்கஸ்ட்ன்றது வந்து நர்வ் செல். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு மேட்ச் டைப் ஆஃப் கொஸ்டினாக வரலான்றது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு கொஸ்டின். ஸோ வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அடுத்து நமக்கு இந்த லெசனில் கொடுத்துருக்கிற ஒரு டாபிக் வந்து ப்ரோகேரியாட்டிக் செல். ஸோ யாரெல்லாம் ப்ரோகேரியாட்டிக் செல்லுக்கு எக்ஸாம்பிள்? பாக்டீரியா, ப்ளூ கிரீன் ஆல்கே, மைக்கோபிளாஸ்மா, ப்ளூரோ நிமோனியா லைக் ஆர்கானிசம், இதெல்லாமே வந்து ப்ரோகேரியாட்டிக் செல். ஸோ ப்ரோகேரியாட்டிக் செல்லுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகேவா? சரி, நம்ம வந்து ப்ரோகேரியாட்ஸ் வந்து ரொம்ப ஸ்மாலராக இருந்தாலும் பயங்கரமாக மல்டிப்ளை ஆகும், ஒரு காம்ப்ளெக்ஸான பிஹேவியரெல்லாம் இருக்கும்னு நம்ம படிச்சிருப்போம். பட் இதில் பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எந்தெந்த ஷேப்பில் இருக்கும். ஒரு 4 ஷேப் எல்லாருமே படிச்சிருப்போம். ஓகேவா? ராடு, கமா, ஸ்பைரல், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெரிக்கல், இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஓகே, இதெல்லாம் நமக்கு பேசிக். சரி, ஒரு யூனிக்கான கேரக்டர்னால் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, எஸ், இந்த இடத்துல ப்ரோகேரியாட்ஸில் செல் வால் அப்படின்றது இருக்கும். ஆனால் எல்லா ப்ரோகேரியாட்ஸில் இருக்குமான்னு கேட்டால் நோ. எதில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னா மைக்கோபிளாஸ்மாவில் மட்டும்தான் இருக்கும். எதில் இருக்கும்? மைக்கோபிளாஸ்மாவில் மட்டும்தான் இருக்கும். ஓகே, இருக்குமா? எக்ஸப்டா மைக்கோபிளாஸ்மா. அப்போ நமக்கு வந்து எல்லா ப்ரோகேரியாட்ஸில் இருக்கும், ஆனால் மைக்கோபிளாஸ்மாவில் இருக்காது. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, எக்ஸப்ட் மைக்கோபிளாஸ்மான்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஓகே, அப்போது எல்லா ப்ரோகேரியாட்ஸ்லையுமே இருக்குன்னா ஸ்டேட்மெண்ட் தப்பு, ஏன்னா மைக்கோபிளாஸ்மாவில் இல்லை. ஓகே, ரைட். அடுத்தானே, அடுத்து போயிடலாமா? ரைட். நெக்ஸ்ட் ஒன் வந்து அதில் சைட்டோபிளாசம் இருக்கும், ஆனால் அதில் ஒரு வெல் டிஃபைன்ட் நியூக்ளியஸ் இருக்காது. ஏன் இருக்காது அப்படின்னா அதில் வந்து நமக்கு தெரியும் மெம்ப்ரெயின் பவுண்டு நியூக்ளியஸ் இருக்காது. அதனால தான் அந்த வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதை தாண்டி நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான கேரக்டர் என்னென்னா இன்க்ளூஷன்ஸ்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். அதை நம்ம அடுத்து பார்ப்போம். அண்ட் அதே மாதிரி செல் மெம்ப்ரெயினுடைய மாடிஃபிகேஷன்ஸை, அதுவும் இன்ஃபோல்டிங்ஸாக வந்து நம்ம மீசோசோம்ஸ் அப்படின்னு படிச்சிருப்போம். ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து இன்ட்ரடக்ஷனில் வந்து கொடுத்துருப்பாங்க ப்ரோகேரியாட்ஸை பற்றி பேசினதில். இப்போ நம்ம அடுத்து பேச போகிறது செல் என்வலப் அண்ட் இட்ஸ் அ மாடிஃபிகேஷன் வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. செல் என்வலப் அண்ட் இட்ஸ் மாடிஃபிகேஷன். இதில் வந்து தே ஹாவ் அ கெமிக்கலி காம்ப்ளெக்ஸ் செல் என்வலப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. எஸ், ஏன் அப்படின்னா 3 லேயர் அப்படின்றது நம்ம கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல 3 லேயர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த 3 லேயரும் ஒன்றா சேர்ந்து ஒரு ப்ரொடெக்டிவ் யூனிட்டாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா பாக்டீரியானுடைய ஸ்டெயினிங் ப்ரொசீஜரை பேஸ் பண்ணி நம்ம வந்து கிராம் பாசிட்டிவ், கிராம் நெகட்டிவ் அப்படின்னு 2 கேட்டகரியில் நம்ம வந்து இந்த ஆர்கானிசம்ஸ் வந்து பாக்டீரியா வந்து பிரிப்போம். அதுலேயும் வந்து அந்த திக்னஸ், அதனுடைய அந்த ஸ்டெயினை அப்சர்வ் பண்ணிக்கிற அந்த ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி நம்ம கிராம் பாசிட்டிவ், கிராம் நெகட்டிவ் நல்லா புரிஞ்சுக்கோ. சரி, இந்த இடத்துல என்வலப் அண்ட் இட்ஸ் மாடிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு டாபிக் ப்ரோகேரியாட்ஸ்னு நீங்கள் படிக்கிறதா இருந்தால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அதனுடைய என்வலப்பில் எத்தனை லேயர் இருக்குது? 3 லேயர். அந்த ஆர்டர் எப்படி இருக்குது? கிளைகோகேலக்ஸ், செல் வால், பிளாஸ்மா மெம்ப்ரெயின். கிளைகோகேலக்ஸை ஸ்லைம் லேயராக சில பாக்டீரியாஸில் இருக்கும், அது நம்ம லூஸ் ஷீட்டாக இருக்கும். சில இதில் கேப்சூல் திக் அண்ட் டஃப்பாக இருக்கும். ஓகே,
அண்ட் சிலதில் வந்து செல் வால் வந்து அதனுடைய ஷேப்பை வந்து டிட்டர்மைன் பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்லை, பாக்டீரியாவை பர்ஸ்டிங் அண்ட் கொலாப்சிங்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணும், சப்போர்ட் பண்ணும், அது ஆகாமல் தடுக்கும். அடுத்து வந்து இந்த இடத்துல பிளாஸ்மா மெம்பரேன் ஒரு செலக்டிவ்லி பர்மியபிள், நம்ம படிச்சிருப்போம் அது ஆல்ரெடி. ஓகே, அதில் இருக்கக்கூடிய சில மெம்பரேனியஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இன்ஃபோல்டிங் பேர் மீசோசோம். அந்த மீசோசோம் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. செல் வால் ஃபார்மேஷன், டிஎன்ஏ ரெப்ளிகேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் டு டாட்டர் செல், ரெஸ்பிரேஷன், செக்ரீஷன் அண்ட் ஆல்சோ என்சைமேட்டிக் கண்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுல இது எல்லாத்துலேயுமே வந்து யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சரி, அடுத்து வந்து நம்ம இந்த இடத்துல மீசோசோம்ஸை பற்றி பேசும்போது எப்படி இந்த மீசோசோம்ஸ் அப்படின்றது ஃபார்ம், எப்படி எல்லாம் ஷேப்பில் இருக்குது அப்படின்னா வெசிக்கல், டியூபியூல், லேமெல்லா ஷேப்பில் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் இதே மாதிரி சில இன்ஃபோல்டிங்ஸ் நம்ம குரோமோட்டோஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். அது சைனோ பாக்டீரியா மாதிரியான பாக்டீரியாஸில் இருக்கும். அது வந்து ஒரு மெம்பரேனியஸ் எக்ஸ்டென்ஷன்ஸ் தான் சொல்லுவோம். ஓகே, அது சைட்டோபிளாசம் வந்து எக்ஸ்டென்ட் ஆகிருக்கும், அதில் பிக்மெண்ட்ஸும் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, குரோமோட்டோஃபோர்ஸ்னால் யார், அதில் எந்த ஆர்கானிசம்ஸில் அது இருக்குன்னு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நமக்கு பாக்டீரியானுடைய அவுட் க்ரோத்ஸை பற்றி பேசலாம். அதாவது ப்ரோகேரியாட்ஸ்னுடைய அவுட் க்ரோத்ஸ். எதெல்லாம் நம்ம அவுட் க்ரோத்ஸ்ன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப முக்கியம் ஃப்ளாஜெல்லம், நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஏன்னா அதுதான் மொட்டைலிட்டிக்கு யூஸ் ஆகும். அப்போ ஃப்ளாஜெல்லம் இருந்தால் பாக்டீரியா மொட்டைலாக இருக்கும், இல்லைனா நான் மொட்டைல் பாக்டீரியாஸாக இருக்கும். ஓகே, அண்ட் இங்கே வந்து பைலி அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரக்சரும் கொடுத்துருப்பாங்க, ஃபிம்ப்ரியன்ற இன்னொரு ஸ்ட்ரக்சரும் கொடுத்துருப்பாங்க. இதுவும் அவுட் க்ரோஸ் தான். பட் நம்ம ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ணும்போது நமக்கு வந்து பாக்டீரியானுடைய அந்த முக்கியமான கேரக்டரில் இந்த ஃப்ளாஜெல்லம்மை பற்றி பேசும்போது அதில் 3 பார்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஃபிலமெண்ட், ஹூக் அண்ட் பேசல் பாடி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அண்ட் அது மட்டும் இல்லை, பைலியை பற்றி பேசும்போது அது ஒரு எலாங்கேட்டட் டியூபுலார் ஸ்ட்ரக்சர் அப்படின்னும், அது ஒரு ஸ்பெஷல் ப்ரோட்டீனால் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னும், அதே நேரத்தில் ஃபிம்ப்ரியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் பிரிஸ்டல் லைக் ஃபைபர் அப்படின்னும், அதுவும் செல்லினுடைய இதுலேருந்து தான் வெளியில் வந்திருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. பட் இந்த ரெண்டுமே வந்து இந்த பைலி ஃபிம்ப்ரியா வந்து அதாவது மூமெண்ட்க்கு யூஸ் ஆகாது. ஆனால் வந்து ஏதாவது ஒரு ராக்கோடவோ இல்லைனா ஒரு ஆஸ்ட் ஆர்கானிசம்னுடைய பாடியில் ஒட்டிக்கிறதுக்காக, அதாவது இந்த இடத்துல போயிட்டு அட்டாச்மெண்ட்டுக்காக இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் ஆகும். ஸோ மொட்டைலிட்டி ஸ்ட்ரக்சர் அப்படின்னா நம்ம யாரை மட்டும்தான் சொல்லணும், ஃப்ளாஜெல்லமில் மட்டும்தான் சொல்லணும். ஓகேவா? ஸோ இதோட வந்து நம்ம இந்த ப்ரோகேரியாட்ஸில் சில முக்கியமான கேரக்டர்ஸ் பார்த்துட்டோம். ப்ரோகேரியாட்டில் இருக்கிற இன்னொரு முக்கியமான கேரக்டர் வந்து ரைபோசோம். ஸோ ரைபோசோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல ரைபோசோம்ஸ் அண்ட் இன்க்ளூஷன் பாடிஸ் பற்றி நம்ம பேசும்போது ரைபோசோம்ஸ் நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி, தேர் அசோசியேட்டட் வித் அ பிளாஸ்மா மெம்பரேன். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கடுத்து 15 நானோமீட்டர் டு 20 நானோமீட்டர் இதனுடைய சைஸ் இருக்கும். ஒவ்வொரு சப்யூனிட்லேயும் நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரியும் ரைபோசோம்னாவே 2 சப்யூனிட் இருக்கும், ஒரு 50s ஒரு 30s. ஓகே, அது ஒரு லார்ஜர் சப்யூனிட், ஸ்மாலர் சப்யூனிட். இந்த வருஷம் கொஸ்டினும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் ப்ரோகேரியாட்னுடைய டைப் அப்படின்றது வந்து 70s ரைபோசோம் தான். ஒவ்வொரு வருஷமும் ரைபோசோம் 2025 நம்ம வந்து ரைபோசோம்ஸை பற்றி கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க, 26லேயும் கேட்டிருந்தாங்க. அண்ட் ரைபோசோம் 2019லேயும் ஒரு கொஸ்டின், பாலிசோம்ஸ் பற்றியெல்லாம் கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் அப்போது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். சரி, இந்த வருஷம் 2026 ரீநீட்டில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இன்க்ளூஷன் பாடிஸ்னால் என்னன்னு கேட்கலாம். ஸோ அது வந்து ரிசர்வ் மெட்டீரியல், ப்ரோகேரியாட்டில் இருக்கக்கூடிய ரிசர்வ் மெட்டீரியல், தே ஸ்டோர்ட் இன் தி சைட்டோபிளாசம். ஓகேவா? சரி, இதில் வந்து மெம்பரேன் இருக்காது, தே ஆர் நாட் மெம்பரேன் பவுண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்களா? எஸ், பாஸ்பேட் கிரானியூல்ஸ், சைனோஃபைசியன் கிரானியூல்ஸ், கிளைகோஜன் கிரானியூல்ஸ்ன்னு நம்ம கொடுத்துருப்பாங்க. இதில் கேஸ் வேக்யூல்ஸ்ன்ற ஸ்ட்ரக்சர்ஸ் ப்ளூ கிரீன், பர்பிள் அண்ட் க்ரீன் ஃபோட்டோசிந்தட்டிக் பாக்டீரியாவில் இருக்கும் அப்படின்னும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாமே கொஸ்டின் ஏரியா கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் என்னன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதோட நம்ம இந்த இடத்துல ப்ரோகேரியாட்டிக் செல்லை முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து யூகேரியாட்டிக் செல்லை கொஞ்சம் குயிக்காக டிஸ்கஸ் பண்ணிடலாம். அண்ட் பொதுவாக இந்த இடத்துல வந்து யூகேரியாட்டிக் செல்லுக்கு எக்ஸாம்பிள் யார்? புரோட்டிஸ்டா, பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், ஃபங்கை, பிளாஸ்டிக்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இந்த 4மே புரோட்டிஸ்டா, பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் அண்ட் ஃபங்கை. ஸோ யூனிக்கான சில கேரக்டர் அப்படின்றது பிளான்ட் செல்ஸில் மட்டுமே இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்ஸும் லார்ஜ் சென்ட்ரல் வேக்யூல். ஆனால் நீங்கள் இது ரெண்டுமே வந்து எங்கே பார்க்க முடியாது? அனிமல் செல்ஸில் பார்க்க முடியாது.
ஸோ இங்கே வந்து ஒரு டிஃப்ரென்சஸை கொடுத்துருப்பாங்க. ஓகே, அண்ட் இந்த வருஷம் 2026 நடந்த எக்ஸாமில் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தெரியும், சைட்டோஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி பேசியிருப்பாங்க. அதாவது எதெல்லாம் யூகேரியாட்டிக் கேரக்டர் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின் வந்திருந்தது. அதில் சைட்டோஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்றது யூகேரியாட் தான். ஸோ நீங்கள் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்டில் கொஸ்டின்ஸில் இது நீங்கள் வந்திருந்தது. இந்த வீடியோ ஆல்ரெடி பார்த்துருந்தவங்களுக்கு இது தெரியும். ஸோ ஒன்ஸ் அகைன் இப்போ புதுசாக பார்த்துருக்கவங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதில் வந்து இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சரில் பிளான்ட் செல்ஸ் அண்ட் அனிமல் செல்ஸ்னுடைய ஸ்ட்ரக்சரில் பிளாஸ்மோடெஸ்மேட்டல் கனெக்ஷன்ஸ்ன்றது செல் வாலில் மிடில் லேமெல்லால நீங்கள் ஃபார்ம் ஆகிறது பார்க்கலாம். அண்ட் பெராக்சிசோம்ன்ற ஒரு ஆர்கனல், ஒரு மைக்ரோ பாடி இருக்கிறதையும் நம்ம பார்க்கலாம். மற்றபடி செல்லுன்னு சொல்லும்போது பிளான்ட் செல்ஸில் வேக்யூல் இருக்கும், இதில் இருக்காது. பட் அனிமல் செல்ஸில் மைக்ரோவில்லைன்ற ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த மாதிரியான வில்லை ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நீங்கள் பிளான்ட் செல்ஸில் பார்க்க முடியாது. பட் ரெண்டுத்துலேயும் காமனாக இதெல்லாம் இருக்குது, டிஃப்ரெண்ட்ஸ் எது இருக்குன்றதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ இங்கேயும் பெராக்சிசோம்ஸ் இருக்கும், இங்கேயும் பெராக்சிசோம் இருக்கும். அப்போ பெராக்சிசோம்ன்றது ஒரு மைக்ரோ பாடி, அது பிளான்ட் செல்ஸ்லையும் இருக்கும், அனிமல் செல்ஸ்லையும் இருக்கும். இது ரெண்டுத்தையுமே வந்து நமக்கு கொஷினாக கேட்கலாம். ஸோ ஏன்னா நமக்கு என்சிஆர்டி கண்டென்ட்டில் இல்லை, இமேஜில் இருக்குது. அதை பேஸ் பண்ணி கூட கொஸ்டின்ஸ் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, அடுத்து வந்து நம்ம செல் மெம்பரேன் பற்றி பேசலாம். ப்ரோகேரியாட்ஸ்னுடைய என்வலப் பற்றி படித்த மாதிரியே இங்கே செல் மெம்பரேன் ஆஃப் யூகேரியாட்ஸ் பார்ப்போம். குறிப்பாக அனிமல் செல்ஸில் வந்து பிளாஸ்மா மெம்பரேன் தான் அவுட்டர் இருக்கும். ஸோ இனிஷியலாக வந்து 1950 வரையுமே யாருக்குமே இதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்றது வந்து கிளியராக தெரியாது, ஏன்னா மைக்ரோஸ்கோப் இல்லை. ஆனால் 2 ஸ்டடீஸ் அப்போ பண்ணியிருப்பாங்க, கெமிக்கல் பயோகெமிக்கல் ஸ்டடீஸ். அதில் கெமிக்கல் ஸ்டடீஸ் மூலமாக என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஞாபகம் வச்சுங்க, இது கொஷின் ஆல்ரெடி நமக்கு வந்து இந்த டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் வந்துருந்தது, இப்பவும் வரலாம். ஸோ இந்த இடத்துல வந்து எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் நான் சொன்ன மாதிரி 1950 தான் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு முன்னாடி நடந்த சில கெமிக்கல் ஸ்டடீஸில் என்ன தெரிய வருது அப்படின்னா, அதில் மேஜராக லிப்பிட்ஸ் இருக்குது, அது பைலேயராக இருக்குது, அது பாஸ்போலிப்பிட்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு பைலிப்பிட் லேயர்லேயும் ஒரு ஹெட்டு 2 டெய்ல் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சது. இதில் ஹெட் வந்து ஹைட்ரோஃபிலிக்னு சொல்லுவாங்க, டெய்ல் வந்து ஹைட்ரோஃபோபிக்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பன்ஸ் வந்து வாட்டருக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும், அதனால் அது வந்து ஹைட்ரோஃபோபிக்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட் அப்படின்றது வந்து பைலிப்பிட் லேயர் அப்படின்றது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம நிறைய இடத்துல இதை பற்றி பேசுவோம் இதுக்கப்புறம் வரக்கூடியதில். ஓகே, சரி, நான் இந்த இடத்துல வந்து சில அசெஷன் ரீசன் கொஸ்டின்ஸ் எப்படி வரலாம் அப்படின்றதும் சொல்லியிருப்பேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அசெஷனில் போலார் ஹெட் டுவோர்ட்ஸ் தி அவுட்டர் சைட் அண்ட் ஹைட்ரோஃபோபிக் டெய்ல்ஸ் டுவோர்ட்ஸ் தி இன்னர் பார்ட்னு கொடுத்துருப்பாங்க. இது ரீசனில் நான் என்ன கொடுத்துருப்பேன்னா, திஸ் என்ஷூர்ஸ் தட் த நான் போலார் டெய்ல் ஆஃப் சேச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன் இஸ் ப்ரொடெக்டட் ஃப்ரம் தி அக்வாஸ் என்விரான்மெண்ட்னு கொடுத்துருப்பேன். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஸோ நான் இங்கே கெஸ் பண்ணியிருக்கேன் அசெஷன் ரீசன் வரலாம், இது மாதிரி வேறு மாதிரியும் கொஸ்டின்ஸ் வரலாம். ஓகே, சரி, இது மட்டும் இல்லாமல் இதில் கொலஸ்ட்ரால் இருக்கும் அப்படின்னும் இந்த கெமிக்கல் ஸ்டடீஸில் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்த பயோகெமிக்கல் இன்வெஸ்டிகேஷனில் என்ன தெரிய வருதுன்னா, இதில் ப்ரோட்டீன்ஸோடு சேர்ந்து கார்போஹைட்ரேட்டும் இருக்குது. ஓகே, இதில் இந்த அசெஷன் அப்படின்றது வந்து நான் மறுபடியும் இன்னொரு இன்ஃபர்மேஷனாக ரீசனாக கொடுத்துருக்கேன். என்னென்னா, த ரேஷியோ ஆஃப் ப்ரோட்டீன் அண்ட் லிப்பிட்ன்றது வேரி ஆகும், செல்லுக்கு செல்லுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, அதை நான் அசெஷனாக கொடுத்துருக்கேன். ரீசன் வந்து நான் இங்கே என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, எரித்ரோசைட்ஸில் ஒரு 52% ப்ரோட்டீனும் 40% லிப்பிட்ஸும் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருப்பேன். ஸோ நான் இந்த ரெண்டுத்தையுமே வந்து ஒரு அசெஷன் ரீசன் கொஸ்டினாக வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னு பார்க்குறேன். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரெண்டுமே கெமிக்கல் ஸ்டடீஸ், பயோகெமிக்கல் இன்வெஸ்டிகேஷன். அண்ட் இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்த அடுத்து நமக்கு தெரியும் 1950க்கு அப்புறம் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வந்து டெவலப் ஆனதால், ஓகே, இதனுடைய பர்பஸ் அதிகமாக யூஸ் ஆகும்போது சயின்டிஸ்ட் இன்னும் கிளியரான சில ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்குறாங்க. அப்படி 1972 சிங்கர் அண்ட் நிக்கோல்சன் கொடுத்த ஒரு வெல் அக்செப்டட் மாடலை தான் நம்ம ஃப்ளூயிட் மொசைக் மாடல்னு சொல்லுவோம். இதுவும் வந்து 2018 ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் நீங்கள் பார்க்கலாம் யார் வந்து ஃப்ளூயிட் மொசைக் மாடலை கொடுத்தாங்கன்னு. ஸோ இந்த ஃப்ளூயிட் மொசைக் மாடலை பற்றி நம்ம பேசும்போது இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நல்லா ஞாபகம் வச்சுங்க, இது கொஸ்டினாக கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது இந்த இடத்துல. இந்த ஃப்ளூயிட் வந்து அந்த ஃப்ளூயிட் மொசைக் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளூயிட் நேச்சரை பற்றி பேசுது. அந்த ஃப்ளூயிடிட்டி அப்படின்றது நமக்கு வந்து அதில் லேட்டரில் எந்த அளவுக்கு ப்ரோட்டீன்ஸ் மூவ் ஆகுது
அப்படின்றத வச்சு ஒரு செல்லினுடைய ஃப்ளூயிடிட்டியை நம்மளால் மெஷர் பண்ண முடியும். அது நம்ம புக்லேயே கொடுத்துருப்பாங்க. நான் இந்த இடத்த அதை பார்க்குறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். த குவாசி ஃப்ளூயிட் நேச்சர் ஆஃப் லிப்பிட் எனேபிள்ஸ் லேட்ரல் மூமெண்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். லேட்ரல் மூமெண்ட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் வித்தின் தி ஓவரால் பைலேயர்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ த எபிலிட்டி டு மூவ் வித்தின் தி மெம்ப்ரெயின் இஸ் மெஷர்ட் இட்ஸ் ஃப்ளூயிடிட்டி. அப்போ ஃப்ளூயிடிட்டினா என்ன, அது எப்படி வந்திருக்குன்றது நமக்கு இங்கே தெரியணும். ஓகே, இதை நோட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கவனிங்க, த ஃப்ளூயிட் நேச்சர் ஆஃப் தி மெம்ப்ரெயின். அது சில முக்கியமான ஃபங்க்ஷன்ஸை கேரி அவுட் பண்ணும். என்னன்றது கொஸ்டினாக கேட்கலாம். நான் இதெல்லாமே எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் லிஸ்ட்டில் வைக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செல் growth, formation of intercellular junction, secretion, endocytosis, செல் டிவிஷன், இந்த மாதிரி ஆக்டிவிட்டி, இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸில் இந்த ஃப்ளூயிடிட்டி அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு கொடுத்துருப்பாங்க. புரியுதா? ஸோ இதுவரை நம்ம வந்து ஒரு பிளாஸ்மா மெம்ப்ரெயினுடைய அந்த முக்கியமான சில நேச்சர் வந்து பார்த்துருக்கோம். இப்போ அடுத்து வந்து ஒரு பிளாஸ்மா மெம்ப்ரெயினுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, அது தன் வழியாக வரக்கூடிய மாலிகுல்ஸை உள்ளேயும் வெளியும் அனுப்புறது, அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனில் ரெண்டு முக்கியமான மெத்தட்ஸ் நம்ம பார்ப்போம். மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், ஒன்று பேசிவ், இன்னொன்று ஆக்டிவ். பேசிவ் அப்படின்னா எந்த ஒரு எனர்ஜியும் தேவைப்படாமல் கான்சன்ட்ரேஷனை கிரேடியண்ட்டை பேஸ் பண்ணி ஃப்ரம் ஹை கான்சன்ட்ரேஷன் டு லோவுக்கு வந்து மாலிகுல்ஸ் வந்து மூவ் ஆகும். அது இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா தெரியும். நியூட்ரல் சொல்யூட்ஸ் மே மூவ் அக்ராஸ் தி மெம்ப்ரெயின் பை தி ப்ராசஸ் ஆஃப் சிம்பிள் டிஃப்யூஷன் அலாங் தி கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். இது அப்படியே கட் காப்பி பண்ணி கொடுக்கலாம். இது பாசிவ் டிரான்ஸ்போர்ட். இதுக்கு என்ன தேவைப்படாது, எந்த ஒரு எனர்ஜியும் தேவைப்படாது. அது அப்படியே இன்னொரு அந்த பாசிவ் ஃபார்மில் இன்னொரு மெத்தட் தான் வந்து ஆஸ்மோசிஸ். ஆஸ்மோசிஸ் அப்படின்றதுல வாட்டர் வந்து டிஃப்யூஸ் ஆகும். அது எங்கே அதிகமாக இருக்கோ அங்கேருந்து லோவாக இருக்கிற இடத்துக்கு டிஃப்யூஸ் ஆகும். டிஃப்யூஷன் அப்படின்றது இட்ஸ் எ மோட் ஆஃப் பாசிவ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான். ஓகே, ஆனால் சில நேரங்களில் மாலிகுல்ஸ்னுடைய கான்சன்ட்ரேஷன் அகெயின்ஸ்ட் தி கான்சன்ட்ரேஷனில் இருக்கும். அதாவது நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஃப்ரம் லோ டு ஹைக்கு வந்து ட்ராவல் ஆகிறதா இருக்கலாம். ஃப்ரம் லோ டு ஹை. ஸோ இப்படி ஃப்ரம் லோ டு ஹைக்கு ட்ராவல் ஆகும்போது நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அந்த முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். ஓகே, ஸோ few ions or molecules are transported across the membrane against their concentration gradient from lower to the higher concentration அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஃப்ரம் லோயர் டு ஹையர் கான்சன்ட்ரேஷன். இதுக்கு எனர்ஜி தேவைப்படுமா? எஸ். எந்த ஃபார்மில்? இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஓகே, பொட்டாசியம் சோடியம் பம்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிபி யூட்டிலைஸ்டுன்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஒரு ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ நீங்கள் ஒட்டுமொத்த பிளாஸ்மா மெம்ப்ரெயினை வந்து செல் மெம்ப்ரெயினை ரிவைஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இந்த 4 பாயிண்ட் மறக்கவே கூடாது. என்னென்ன அப்படின்னா, அதனுடைய டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதுக்கப்புறம் அதனுடைய மாடல், 3 மாடல்ஸ் நம்ம பார்த்துருப்போம். கெமிக்கல் ஸ்டடீஸ், பயோகெமிக்கல் இன்வெஸ்டிகேஷன், சிங்கர் அண்ட் நிக்கோல்சனுடைய அந்த ஃப்ளூயிட் மொசைக் மாடல். ஓகே, அப்புறம் அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து செல் வால் பற்றி பேசலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் செல் வால் வந்து ஒரு நான் லிவிங் லிஜிட் ஸ்ட்ரக்சர். ஸோ அது வந்து அவுட்டர் கவரிங்காக ஃபார்ம் பண்ணியிருக்கும். நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிளான்ஸ் அண்ட் ஃபங்கஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செல் வால் வந்து இருக்கும், நமக்கு தெரியும். சரி, செல் வால்னுடைய வேலை நம்ம ப்ரோகேரியாட்ஸில் படிச்சிருந்தாலும் யூகேரியாட்ஸ்லையும் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இது வந்து ஷேப்பை கொடுக்குது. அதே மாதிரி தான் மெக்கானிக்கல் டேமேஜ் அண்ட் இன்ஃபெக்ஷன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் வந்து இது செல் டு செல் இன்ட்ராக்ஷனுக்கும் அன்டிசைரபிள் மேக்ரோ மாலிகுலுக்கு பேரியராகவும் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அண்ட் நமக்கு இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம்ஸில் டிஃப்ரெண்ட் செல் வால் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்கேல வந்து பார்த்திங்கன்னா செல் வால் செல்லுலோஸ், கேலக்டன்ஸ், மேனன்ஸ் அண்ட் கால்சியம் கார்பனேட் மாதிரியான டெப்போசிஷன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இதுவும் நான் கொஸ்டினை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணுறது ரீநீட்டில் வரலாம். அடுத்து வந்து பிளான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா செல்லுலோஸ், ஹெமிசெல்லுலோஸ், பெக்டின்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் இருக்கலாம். ஓகே, அண்ட் நமக்கு தெரியும் பிளான்ட்ஸ்னுடைய செல் வாலில் ப்ரைமரி செல் வால், செகண்டரி செல் வால்னு 2 இருக்கும். எப்போவுமே ப்ரைமரி செல் வால் அப்படின்றது இட்ஸ் கேப்பபிள் ஆஃப் க்ரோத், வளரக்கூடியதாக இருக்கும். செகண்டரி செல் வால் வந்து எப்படி சார் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, ஃபார்ம்ட் ஆன் தி இன்னர் டுவர்ட்ஸ் தி மெம்ப்ரெயின் சைடு ஆஃப் தி செல்லுன்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு பிளான்ட் செல் இருக்குது, இது ப்ரைமரி லேயர். ஸோ இதுக்குள்ளே தான் வந்து இப்போது செகண்டரி செல் வால் வந்து ஃபார்ம் ஆகும்.
டுவோர்ட்ஸ் தி மெம்பரேன்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க, டுவோர்ட்ஸ் தி இன்சைட், டுவோர்ட்ஸ் தி அப்படின்ற வார்த்தை ஞாபகம். ஸோ இது ஒரு அடுத்த செல்லினுடைய செல்வால்னு வச்சுக்கோங்களேன். இங்கே இப்போது செகண்டரி செல்வால் உள்ளதான் ஃபார்ம் ஆகும். பட் இது ரெண்டுத்துக்கு நடுவில் இன்னொரு முக்கியமான ஒரு டெப்போசிஷன் நடக்கும். இங்கே வந்து ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மிடில் லாமெல்லா. மிடில் லாமெல்லா. ஸோ இந்த மிடில் லாமெல்லா அப்படின்றதுல என்ன இருக்கும் அப்படின்னா கால்சியம், நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம். இந்த இடத்துல வந்து ஓகே கால்சியம் கார்பனேட் இருக்கும். இங்கே கால்சியம் பெக்டேட் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், இஸ் a layer mainly of calcium pectate which holds or glues the different neighboring cells. இந்த செல் இந்த செல்லையும் வந்து கனெக்ட் பண்ணுறதா இருக்கும். ஸோ டுகெதர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக வந்து ஒரு ஓப்பனிங் இருக்கும். அது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிளாஸ்மோடெஸ்மேட்டல் கனெக்ஷன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அது இந்த இடத்துல அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா சின்னதாக வந்து அந்த ஓப்பனிங் வந்து ஃபார்ம் ஆகும்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ரைட். இதில் எதுவும் டவுட் இருந்தால் கேட்கலாம். மேக்ஸிமம் வந்து நம்ம இப்போ என்ன முடிச்சிருக்கோம் அப்படின்னா இந்த செல் வால் பற்றி பேசியிருப்போம். ஓகேவா, இஸ் இட் கிளியர்? நம்ம புக்கில் அடுத்து இருக்கிறது எண்டோ மெம்பரேன் சிஸ்டம். இந்த வருஷம் கேட்ட கொஸ்டின் அதுதான். நீட் 2026லே கேட்டிருந்தாங்க. மைட்டோகாண்ட்ரியா மெம்பரேன் சிஸ்டமில் வரும்னு ஒரு இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. கிடையாது. சில ஆர்கனல்ஸ் மட்டும்தான் எண்டோ மெம்பரேன் சிஸ்டமில் வரும். அதுதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். யார் யார் அப்படின்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கி அப்பேரட்டஸ், லைசோசோம்ஸ் அண்ட் வாக்யூல்ஸ். ஸோ இது எல்லாமே ஏன் நம்ம வந்து இந்த இடத்துல இந்த மெம்பரேன் சிஸ்டம்குள்ளே வைக்கிறோம், ஏன் மைட்டோகாண்ட்ரியா, பெராக்சிசோம், குளோரோபிளாஸ்ட் மாதிரியான அதர் மெம்பரேன் ஆர்கனல்ஸ் வரல அப்படின்னா இந்த ஆர்கனல்ஸ்க்கு இடையில் சில ஃபங்க்ஷனல் கோஆர்டினேஷன்ஸ் இருக்கும். நம்ம அது என்னன்றது அடுத்தடுத்து பார்க்கலாம். இது வந்து 2 தடவை இந்த எண்டோ மெம்பரேன் சிஸ்டம்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடியே எதெல்லாம் எண்டோ மெம்பரேன் சிஸ்டம் ஆர்கனலாக இருக்காதுன்னு கொஸ்டின் வந்தது. அதுவே 2 தடவை கேட்டிருந்தாங்க. இப்போ மறுபடியும் 26ல் அது கேட்டிருக்காங்க. ரீநீட்டில் வந்து இந்த ஆர்கனல்ஸ்னுடைய கேரக்டரைசேஷனும் அதனுடைய ஃபங்க்ஷன்ஸையும் கேட்கலாம். சரி, நம்ம வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஆர்கனல் நம்ம எல்லாருமே ரொம்ப ஈஸியாகவே படிச்சிருப்போம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஓகே, ஸோ நியூக்ளியஸ்னுடைய அவுட்டர் மெம்பரேன் எக்ஸ்டென்ஷன் தான் இந்த மாதிரி எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் மேலே ரைபோசோம்ஸ் இருந்தால் அது ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், இல்லைன்னா ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். இதில் கவனிங்க, நான் சொன்ன மாதிரி ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமில் வந்து புரோட்டீன் சிந்தசிஸும் செக்ரீஷனும் நடக்கும். அதே ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்னா இந்த இடத்துல லிப்பிட் சிந்தசைஸ் ஆகும். அதுவும் அனிமல் செல்ஸாக இருந்தால் ஸ்டீராய்டா லிப்பிட் லைக் ஸ்டீராய்டா ஹார்மோன்ஸும் இதில் சிந்தசைஸ் ஆகும். ஸோ இதுவும் ஒரு தடவை கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. மறுபடியும் கொஸ்டின் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. நான் என்சிஆர்டியில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் தான் எங்கள் நோட்ஸாக ரொம்ப ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன். அண்ட் நீங்கள் இதுக்கப்புறம் வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னுடைய ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த டியூபுலார் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து நம்ம வந்து நெட்வொர்க் ஆஃப் டியூபுலார் ஸ்ட்ரக்சர்ஸ், அது 2 விதமான கம்பார்ட்மெண்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஒன்று லூமினல், இன்னொன்று எக்ஸ்ட்ரா லூமினல். லூமினல் அப்படின்னா இன்சைடு தி எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், எக்ஸ்ட்ரா லூமினல் அப்படின்னா சைட்டோபிளாஸ்மிக் கம்பார்ட்மெண்ட்னு கொடுத்துருப்பாங்க. புரியுதா? இதுதான் நீங்கள் பார்க்குற அந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். நம்ம ஆல்ரெடி படித்த மாதிரி இதில் ரைபோசோம்ஸ் இருக்கும். அது RER, அது ப்ரோட்டீன் சிந்தசிஸ் செக்ரேஷனில் இன்வால்வ் ஆகும். அண்ட் ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்றது லிப்பிட் சிந்தசிஸ், ஸ்டீராய்ட் லைக் லிப்பிட் ஹார்மோன்ஸ் வந்து இதில் சிந்தசைஸ் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிற ஆர்கனல் வந்து கோல்கி அப்பேரட்டஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. கெமெலோ கால்கே தான் இதை கண்டுபிடிச்சிருப்பாரு. அண்ட் இது வந்து டென்ஸ்லி ஸ்டெயின் பண்ணும்போது தான் நமக்கு கிளியராக தெரியும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரிக்கலி எங்கே அரேஞ்சாக இருக்கும் அப்படின்னா நியூக்ளியஸ்க்கு பக்கத்தில் தான் இது ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும். இதில் 2 முக்கியமான ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஒன்று கான்வெக்ஸ் சிஸ், அதுக்கு இன்னொரு பேர் ஃபார்மிங் ஃபேஸ். இன்னொன்று கான்கேவ் ட்ரான்ஸ், அதுக்கு பேர் வந்து மெச்சூரிங் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி சிஸ்ஸும் ட்ரான்ஸும் இதில் இருக்கும். பட் இந்த லைன் பாருங்களேன், சிஸ் அண்ட் தி ட்ரான்ஸ் ஃபேஸஸ் ஆஃப் தி ஆர்கனல்ஸ் ஆர் என்டையர்லி டிஃப்ரெண்ட் பட் தே ஆர் இன்டர்கனெக்டட்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, நீ எந்த ஆர்கனலை பற்றி படித்தாலும் அந்த ஆர்கனலுக்கான சைஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 0.5 மியூமீட்டர் டு 1.0 மியூமீட்டர் அப்படின்ட்டு நீங்கள் கொடுத்துருப்பாங்க. இது கொஸ்டினாக கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் இதை தாண்டி நான் வந்து இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்கிறது என்னென்னா இதனுடைய வேலை என்ன. ஓகே, அதாவது கோல்கி அப்பேரட்டஸ்னுடைய முக்கியமான வேலையே பேக்கேஜிங் தி மெட்டீரியல்.
எஸ்பெஷலி எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்லேருந்து வெளியில் வர வெசிக்கல் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இது வழியாக தான் வந்து பேக்கேஜ் ஆகி வெளியில் போகும். ஸோ கோல்கி அப்பேரட்டஸ்னுடைய முக்கியமான வேலையே இந்த இடத்துல அந்த பேக்கேஜிங் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல கிளைகோ ப்ரோட்டீன்ஸ் அண்ட் கிளைகோலிபிட்ஸ் மாதிரியான ப்ரோட்டீன்ஸ் இந்த இடத்துல தான் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த கிளைகோ ப்ரோட்டீன் கிளைகோலிபிட்ன்றது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும் போது ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின்ஸும் ரிவைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா, ரைட், அடுத்து போயிடலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து லைசோசோம். ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஆர்கனல், நம்ம வந்து சின்ன வயசுலேருந்தே படிச்சிருப்போம், சூசைடல் பேக்ஸ்ன்னு. இது வந்து ஒரு மெம்ப்ரெயின் பவுண்ட் ஸ்ட்ரக்சர் தான். இது வந்து கோல்கி அப்பேரட்டஸ்னுடைய பேக்கேஜிங் ப்ராசஸ் மூலமாக தான் ஃபார்ம் ஆகிருக்கும். அண்ட் இதில் வந்து ஹைட்ரோலைட்டிக் என்சைம்ஸ் இருக்கும். இந்த ஹைட்ரோலைட்டிக் என்சைம் அசிடிக் பிஹெச்சில் தான் ஆக்டிவாக இருக்கும். இதுவும் வந்து ஒரு பிஒய்க்யூ, ஆல்ரெடி ஒரு பிஒய்க்யூ இதில் கேட்டிருந்தாங்க, இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் லைசோசோம் அப்படின்னு. ஓகேவா, இந்த என்சைம்ஸ் எல்லாம் வேரியஸ் பயோமாலிகுல்ஸை வந்து டைஜஸ்ட் பண்ணுறதா கொடுத்துருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஆர்கனல் எண்டோமெம்ப்ரேன் சிஸ்டமில் இருக்கிறது வேக்யூல். ஸோ வேக்யூல் வந்து ஒரு மெம்ப்ரெயின் பவுண்ட் ஸ்ட்ரக்சர். ஓகே, வேக்யூல்ன்றது வந்து ஒரு மெம்ப்ரெயின் பவுண்ட் ஸ்பேஸு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இதில் வாட்டர், சாப், எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட் அண்ட் அதர் மெட்டீரியல் நாட் யூஸ்ஃபுல் ஃபார் தி செல் அப்படின்றது நம்ம இங்கே பார்க்கலாம். அண்ட் இதெல்லாமே அதில் இருக்கும். அண்ட் த வேக்யூல் இஸ் பவுண்ட் பை சிங்கிள் மெம்ப்ரெயின் கால்டா டோனோபிளாஸ்ட்ன்றதை கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. இந்த ஆர்கனல் வந்து பிளான்ட் செல்ஸில் ஒரு 90% ஆஃப் ஸ்பேஸை வந்து ஆக்குபை பண்ணியிருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இன் பிளான்ட்ஸ், ஓகே, இன் பிளான்ட்ஸ் டோனோபிளாஸ்ட் வந்து விச் ஃபெசிலிட்டேட்ஸ் தி டிரான்ஸ்போர்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் அயான்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அகைன்ஸ்ட் தி கான்சன்ட்ரேஷன் மூலமாக சைட்டோபிளாசமில் இருக்கக்கூடிய கான்ஸ்டுவன்ஸ் எல்லாமே எங்கே போகும் அப்படின்னா வேக்யூல்குள்ளே போகும். அதை அலோவ் பண்ணுறது யாருடைய வேலை அப்படின்னா டோனோபிளாஸ்ட்னுடைய வேலை. ஓகே, அண்ட் இது வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், தேர் கான்சன்ட்ரேஷன் இஸ் சிக்னிஃபிகண்ட்லி ஹையர் இன் த வேக்யூல் தென் இன் தி சைட்டோபிளாசம்னு கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதில் ரொம்ப முக்கியமானது அமீபா. ஸோ அமீபாவில் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டல் வேக்யூல் இருக்கும், அது ஆஸ்மோ ரெகுலேஷனுக்கும் எக்ஸ்க்ரீஷன்லேயும் இன்வால்வ் ஆகும். இதே மாதிரி புரோட்டிஸ்டாவில் இருக்கக்கூடிய இன்னொரு வேக்யூல் வந்து ஃபுட் வேக்யூல், அது வந்து ஃபுட் பார்ட்டிகல்ஸை எங்கல்ஃப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா, ஒன்று வந்து மைட்டோகாண்ட்ரியா. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், இது வந்து ஸ்டெயின் பண்ணாமல் நம்மளால் பார்க்க முடியாது. அண்ட் அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியோட நம்பர் வேரி ஆகிட்டே இருக்கும். அதுவும் அதனுடைய ஃபிசியோலாஜிக்கல் ஆக்டிவிட்டியை பேஸ் பண்ணி மாறும். ஒரு செல்லில் ஒரே மாதிரிலாம் இருக்காது. ஸோ பொதுவாக இது வந்து சாஷேட் ஷேப்பில் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கும். இது வந்து 0.2 to 1.0 மியூமீட்டர் அளவுக்கு இருக்கும். அண்ட் இது வந்து ஒரு டபுள் மெம்ப்ரெயின் பவுண்ட் ஸ்ட்ரக்சர்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இட்ஸ் எ டபுள் மெம்ப்ரெயின் பவுண்ட் ஸ்ட்ரக்சர். ஸோ நம்ம இந்த வருஷம் நீட் 2026 கேட்ட கொஸ்டினில் வந்து பார்த்திங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா பற்றி இந்த டபுள் மெம்ப்ரெயின் ஆர்கனலா இல்லையான்னு கேட்டிருந்தாங்க. இது ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். ஓகே, சன் இதுக்குள்ளே இன்னர் சைடில் வந்து மேட்ரிக்ஸ் இருக்கும். அண்ட் இது அவுட்டர் அண்ட் இன்னர் மெம்ப்ரெயின்ற 2 மெம்ப்ரெயின் இருக்கும். அண்ட் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா 2 மெம்ப்ரெயின்லையுமே அதுக்கு தேவையான ஓன் என்சைம்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் அவுட்டர் மெம்ப்ரெயினோட இன்னர் மெம்ப்ரெயினில் வந்து இந்த மாதிரியான இன்ஃபோல்டிங்ஸ் இருக்கும். இது நம்ம கிறிஸ்டே அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இது அதனுடைய சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணும். சரி, இப்போ நம்ம இந்த கம்பார்ட்மெண்ட்குள்ளே மேட்ரிக்ஸ்குள்ளே வந்தோம்னா அங்கே வந்து அந்த மேட்ரிக்ஸை வந்து ஒரு ஹோமோஜீனியஸ் சப்ஸ்டன்ஸ்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதை நம்ம பவர் ஹவுஸ் ஆஃப் தி செல்லுன்னு சொல்லுவோம். ஏன்னா இங்கே ஏடிபி சிந்தசைஸ் ஆகும். ஏன்னா ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் நடக்கிற இடம் இதுதான். ஸோ மைட்டோகாண்ட்ரியா வந்து ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் இன்வால்வ் ஆகும். ஓகே, அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த வருஷம் இன்னொரு கொஸ்டினும் மைட்டோகாண்ட்ரியாலேருந்து கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா இதில் வந்து ஒரு சர்க்குலர் டிஎன்ஏ இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது குளோரோபிளாஸ்ட், மைட்டோகாண்ட்ரியா ரெண்டுத்துலையுமே வந்து சர்க்குலர் டிஎன்ஏ இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அகெயின் இங்கிருந்து நம்ம இதை நம்ம பார்க்கலாம். இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி அந்த ஒன் ஷார்ட் வீடியோவில் நம்ம இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், லைவ் கிளாஸில் பார்த்துருந்தோம். ஓகே, அண்ட் ஃபியூ ஆர்என்ஏ மாலிகுல்ஸ் அண்ட் எஸ்பெஷலி ரைபோசோம் அப்படின்றது 70S ரைபோசோம். எல்லாருக்குமே டவுட் என்னென்னா இது வந்து ஒரு யூகேரியாட்டிக் ஆர்கனல், பட் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ரைபோசோம் எப்படி ப்ரோகேரியாட்டிக் ரைபோசோம்? எஸ், இது ப்ரோகேரியாட்டிக் ரைபோசோம் தான், 70S ரைபோசோம் தான். மைட்டோகாண்ட்ரியா வந்து ஃபிஷன் அப்படின்ற ஒரு மெக்கானிசம் மூலமாக டிவைட் ஆகுன்றதும் நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா, ரைட்.
இதோட வந்து நம்ம இந்த இடத்துல மைட்டோகாண்ட்ரியா பற்றி பிரிச்சிருந்தோம். இப்போ அடுத்து வந்து பிளாஸ்டிட் அப்படின்ற ஒரு டாபிக் நம்ம எல்லாருக்கும் படிச்சிருப்போம். பிளாஸ்டிட் வந்து அதில் இருக்கக்கூடிய, அதாவது குறிப்பாக எந்தெந்த ஆர்கானிசம்ஸில் இருக்கும்னா பிளான்ட்ஸ்லேயும் யூக்ளினாய்ட்ஸ்லையுமே இருக்குன்னு கொடுத்துருப்பாங்க. பிளான்ட்ஸ் அண்டா யூக்ளினாய்ட்ஸில் இருக்கும். ஓகே, இதில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிக்மெண்ட்ஸ் இருக்கிறத நம்ம பார்ப்போம். அதுலேயும் குறிப்பாக எந்த மாதிரியான பிளாஸ்டிட்ஸ் இருக்குன்னா குளோரோபிளாஸ்ட், குரோமோபிளாஸ்ட், லியூகோபிளாஸ்ட்னு சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து பிளாஸ்டிட்ஸை பற்றி நம்ம பேச ஆரம்பிக்கும்போது இப்போ நான் சொன்ன மாதிரி குளோரோபிளாஸ்டில் வந்து குளோரோஃபில் பிக்மெண்ட் இருக்கும். அண்ட் நமக்கு ஆல்ரெடி தெரியும் கரோட்டினாய்ட்ஸ்ன்றது வந்து அதாவது குளோரோபிளாஸ்ட் அப்படின்றது வந்து குளோரோஃபில் மாதிரி. குரோமோபிளாஸ்டில் கரோட்டினாய்டு பிக்மெண்ட்ஸ், கரோட்டின், ஜாந்தோஃபில்ஸ் எல்லாம் இருக்கும். இது வந்து எல்லோ, ஆரஞ்ச், ரெட் கலரில் வந்து நமக்கு அந்த கலரை வந்து கொடுக்கும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து ஒரு கலர்லெஸ் பிளாஸ்டிக்ஸ் பட் ஃபுட் ஸ்டோரேஜில் அதனுடைய ரோலை ப்ளே பண்ணும். அது வந்து லியூகோபிளாஸ்ட். அது வந்து கலர்லெஸ் பிளாஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் 3 கேட்டகரி இருக்குது. அமிலோபிளாஸ்ட், அது வந்து கார்போஹைட்ரேட்டை ஸ்டோர் பண்ணும். இலையோபிளாஸ்ட், ஆயில் அண்ட் ஃபேட்ஸை வந்து ஸ்டோர் பண்ணும். அலிரோபிளாஸ்ட், இது ப்ரோட்டீன்ஸை வந்து ஸ்டோர் பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக நமக்கு எத்தனை பிளாஸ்டிட்ஸ் இருக்குது, என்னென்ன டைப்பில் இருக்குது, அதில் என்னென்ன பிக்மெண்ட்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கரோட்டினைட் பிக்மெண்ட்ஸ் வந்து ஃபேட் சாலிபிள்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த லைன் ரொம்ப முக்கியம். ஃபேட் சாலிபிள் அப்படின்றது வந்து எந்த ஒரு பிளாஸ்டிடுன்னு கேட்கலாம், அதில் பிக்மெண்ட்ஸ் இருக்குன்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்ம குளோரோபிளாஸ்ட்டை பற்றி கொஞ்சம் பேசணும் அப்படின்னா, குளோரோபிளாஸ்ட் பிக்மெண்ட் அப்படின்னாவே குளோரோஃபில் அப்படின்றது மட்டும் நம்ம படிச்சிருப்போம். பட் குளோரோஃபில் ஏ, பி, சி, கரோட்டினைட் இதெல்லாம் கூட நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ எக்ஸ்க்ளூசிவாக குளோரோபிளாஸ்ட்டை பற்றி பேசும்போது அதுவும் ஒரு டபுள் மெம்பரேன் ஸ்ட்ரக்சர். உள்ளுக்குள்ளே நமக்கு வந்து ஸ்ட்ரோமான்ற ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கும். அதில் நிறைய டிஸ்க் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், தைலகாய்டு. ஸோ அந்த டிஸ்க் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஃபார்ம் ஆகிறது தான் நம்ம கிரானம் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டு அட்ஜசன்ட் கிரானம்ஸ்க்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த மெம்பரேனியஸ் டியூபியூலுக்கு பேர் ஸ்ட்ரோமா லேமெல்லே அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பேர்? ஸ்ட்ரோமா லேமெல்லே. ஸோ அந்த ஸ்ட்ரோமா லேமெல்லே தான் 2 தைலகாய்டு அந்த கிரானஸை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதை பற்றி நம்ம ஃபோட்டோசிந்தசிஸ் லெசனில் இன்னும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, எப்படி மைட்டோகாண்ட்ரியா மாதிரி இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்ஏ இருக்கும். அதுவும் சர்க்குலர், அது இங்கே டபுள் ஸ்டாண்டர்ட் சர்க்குலர் டிஎன்ஏன்னு கொடுத்துருப்பாங்க எக்ஸ்க்ளூசிவாக. அண்ட் இதுலேயும் ரைபோசோம்ஸ் இருக்கும். ஆனால் அந்த ரைபோசோமும் 70S ரைபோசோம் தான். இதை நம்ம ஏன் வந்து டிஎன்ஏ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 ஆர்கனல்ஸ்லையுமே நமக்கு வந்து அதுக்கு தேவையான என்சைம்ஸை சிந்தசைஸ் பண்ணணும்னு தெரியணும். ஏன்னா புரோட்டோசிந்தசிஸ் நடக்கிற இடம், லைட் ரியாக்ஷன்ஸ் நடக்கிற இடம் குளோரோபிளாஸ்ட், ரெஸ்பிரேஷன் நடக்கிற இடம் மைட்டோகாண்ட்ரியா. அது ரெண்டுமே மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ். அப்போ அதை கேட்டலைஸ் பண்ணுறதுக்கு அதுக்குன்னு என்சைம்ஸ் வேணும். அப்போ அந்த என்சைம்ஸ் வந்து ப்ரோட்டீனியஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். அப்போ அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் டிஎன்ஏல இருக்கணும். அதனால் இந்த 2 ஆர்கனலுக்குள்ளே டிஎன்ஏ இருக்கும். அதனால தான் இந்த 2 ஆர்கனலை செமி ஆட்டானமஸ் ஆர்கனல்ஸ்னே சொல்லுவோம். ஓகேவா? சரி, அடுத்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து ரைபோசோம். ஸோ பொதுவாக ரைபோசோம்ஸை நம்ம யூகேரியாட்டிக் ரைபோசோமாக தான் இங்கே பார்ப்போம். இது ஜார்ஜ் பாலேட் அப்படின்றவர் வந்து இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். டென்ஸ் பார்ட்டிகல்ஸாக இருக்குன்னு சொல்லியிருப்பார். அண்ட் இது நமக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் ஆர்என்ஏ இருக்கலாம், ப்ரோட்டீன்ஸ் இருக்கலாம். இது வந்து ஒரு மெம்பரேன் பவுண்ட் ஸ்ட்ரக்சர் கிடையாது. நமக்கு வந்து யூகேரியாட்டிக் ரைபோசோமை 8S அப்படின்னு சொல்லுவோம். இதில் 60Sன்றது லார்ஜர் சப் யூனிட், 40Sன்றது ஸ்மாலர் சப் யூனிட். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஸ்வெட்பர்க் யூனிட்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸ்வெட்பர்க் அப்படின்னா எஸ்னா அந்த ஸ்வெட்பர்க் அது வந்து ஒரு செடிமெண்டேஷன் கோஎஃபிஷியன்ட்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. செடிமெண்டேஷன் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு அது வந்து ஒரு இன்டைரக்ட்லி மெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. டென்சிட்டி அண்ட் சைஸை மெஷர் பண்ணுற ஒரு இன்டைரக்ட் மெஷரிங் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இது வந்து கொஸ்டினாக கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ரைட். அண்ட் லாஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு 3 ஆர்கனல் ரொம்ப குயிக்காக பார்த்துடலாம். ஒன்று சைட்டோஸ்கெலிட்டன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் மைக்ரோ டியூபியூல்ஸ், மைக்ரோ ஃபிலமெண்ட், இன்டர்மீடியட் ஃபிலமெண்ட்ஸ் இருக்கும். அண்ட் இதனுடைய ஃபங்க்ஷன் அப்படின்றது சப்போர்ட், மொட்டைலிட்டி, மெயின்டெனன்ஸ் ஆஃப் தி ஷேப் ஆஃப் தி செல்லுன்னு கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதுக்கு அடுத்து வந்து சிலியா அண்ட் ஃப்ளாஜெல்லம். இதில் ஹேர் லைக் க்ரோத், அவுட் க்ரோத் இருக்கும். அண்ட் இதில் சிலியா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் ஸ்ட்ரக்சர் which work like oars அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. which causing the movement of cell
ஆர் சரௌண்டிங் ஃப்ளூயிட்னு கொடுத்துருப்பாங்க. இது சிலியானுடைய கேரக்டர். ஃப்ளாஜெல்லாம் அதே மாதிரி தான், கொஞ்சம் லாங்கராக இருக்கும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா செல்லுனுடைய மூமெண்ட்க்கு வந்து யூஸ் ஆகும். ஆனால் ப்ரோகேரியாட்டில் இருக்கிற அந்த ஃப்ளாஜெல்லாம் யூகேரியாட்டினுடைய ஃப்ளாஜெல்லாம் விட ஸ்ட்ரக்சரலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே ரைட். அடுத்து வந்து ஒரு இதனுடைய கோர் இருக்குல்ல, இது இந்த சிலியான் ஃப்ளாஜெல்லனுடைய கோருக்கு என்ன பேர் அப்படின்னா ஆக்சோனீம் அப்படின்னு பேர். ஓகேவா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இதில் வந்து நிறைய மைக்ரோ டியூபியூல்ஸ் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். தீஸ் ஆர் ஆல் தி மைக்ரோ டியூபியூல்ஸ். இது நம்ம வந்து டாப்லெட் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுவோம், ஏன்னா 2 மைக்ரோ டியூபியூல் சேர்ந்து ஒரு டாப்லெட்டாக இருக்கும். அப்போ டோட்டல் டாப்லெட்ஸ்னுடைய நம்பர் வந்து 9. ஸோ சென்ட்ரல் லொக்கேட்டட் மைக்ரோ டியூபியூல்ஸ் 2. அப்போ 9+2 அரேஞ்ச்மெண்ட் அப்படின்றது நீங்கள் எந்த ஆர்கனலுக்கு பொருந்தோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா சிலியான் ஃப்ளாஜெல்லா. ஓகே, மறந்துடாதீங்க, இது கொஸ்டினாக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்புறம் சென்ட்ரல் ஷீத் இருக்கும், ஒரு பிரிட்ஜ் இருக்கும். அண்ட் ஒவ்வொரு இந்த மைக்ரோ டியூபியூல்னுடைய அந்த டாப்லெட்டுமே சென்ட்ரல் ஷீத்தோட கனெக்டடாக இருக்கும். அதுக்கு ரேடியல் ஸ்போக்ஸ் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கணும். இந்த ரேடியல் ஸ்போக்ஸ்னுடைய நம்பர்ஸும் 9 தான், மறந்துடக்கூடாது. ரேடியல் ஸ்போக்ஸ் 9 அண்ட் அதில் இருக்கக்கூடிய டாப்லெட்ஸ்னுடைய நம்பரும் 9+2 தான். புரியுதா? இது கொஸ்டினாக கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது, மறந்துடாதீங்க. ஓகே ரைட். இதெல்லாமே நம்ம யாரை பற்றி பேசியிருக்கோம்? சிலியான் ஃப்ளாஜெல்லா. அதே மாதிரி தான் சென்ட்ரோசோம் அண்ட் சென்ட்ரியோல். நம்ம வந்து ஒரு அனிமல் செல்ஸில் மட்டுமே இருக்கிற ஒரு நான் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல். இது வந்து பார்த்தீங்கன்னா எமார்ஃபஸ் பெரிசென்ட்ரியோலார் மெட்டீரியல் அப்படின்ற ஒரு மெட்டீரியலால் சரௌண்ட் ஆயிருக்குமே தவிர செல் என்வலப் மெம்பரேன் எல்லாம் கிடையாது. ஸோ பொதுவாக இந்த சென்ட்ரோசோமில் இருக்கக்கூடிய சென்ட்ரியோல்னுடைய நம்பர்ஸ் 2 அண்ட் 2மே பர்பண்டிகுலர் டு ஈச் அதர், இப்படி தான் அரேஞ்ச் ஆகிருக்கும். ஒவ்வொரு சென்ட்ரியோலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 ட்ரிப்ளெட்ஸ்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. டியூப்லின் ப்ரோட்டீன் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த டியூப்லின் ப்ரோட்டீன்ஸ் வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கும். இப்படி. ஸோ இது வந்து பார்க்கறதுக்கு ஒரு கார்ட் வீல் மாதிரி இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த கார்ட் வீல் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னாவே நீங்கள் இந்த சென்ட்ரியோசோம் அண்ட் சென்ட்ரியோல் தான் ஞாபகம் வச்சுக்கணும். இதனுடைய சென்ட்ரல் ரீஜனாக ஹப்னுவோம். இந்த ஹப்பில் நிறைய இந்த சென்ட்ரியோல்ஸ் இங்கிருந்து வரக்கூடிய ஸ்போக்ஸ் வந்து அட்டாச்சாக இருக்கும். இந்த ஸ்போக்ஸும் சரி ஹப்பும் சரி ப்ரோட்டீனியஸ் இன் நேச்சர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் இதனுடைய அரேஞ்ச்மெண்ட் வந்து 9+0. ஓகேவா, ஆனால் அங்கே 9+2ன்னு சொல்லியிருப்போம். ஓகே ரைட். அடுத்து உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஆர்கனல் நியூக்ளியஸ். நியூக்ளியஸை வந்து கண்டுபிடிச்சது வேணால் இந்த இடத்துல ராபர்ட் ப்ரௌனாக இருக்கலாம். அது வந்து குரோமேட்டின் பேர் வச்சது ஃப்ளெமிங். ஒரு இன்டர்ஃபேஸ் நியூக்ளியஸை நம்ம படிச்சிருப்போம். அதுக்குள்ளே இருக்கிறது நியூக்ளியோ ப்ரோட்டீன் ஃபைபர்ஸ், அதுதான் நம்ம குரோமேட்டின்னு சொல்லுவோம். அதுக்குள்ளே வந்து 1 or more ஸ்பெரிக்கல் பாடிஸ் இருக்கும். அதுக்கு பேர் நியூக்ளியோலி ஆர் நியூக்ளியோலஸ் அப்படின்னு சிங்குலரில் சொல்லுவோம். ஒரு நியூக்ளியஸில் 2 மெம்பரேன் இருக்கும், அவுட்டர் அண்ட் இன்னர் மெம்பரேன். அந்த 2 மெம்பரேனுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஸ்பேஸை பெரி நியூக்ளியர் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். இது 10 to 50 நானோமீட்டர் அளவுக்கு தான் இருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, அவுட்டர் மெம்பரேன் ஆஃப் நியூக்ளியஸ் தான் வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமாக எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். அண்ட் அங்கங்கே சின்ன சின்ன போர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். அதை நார்மலாக வந்து நியூக்ளியர் போர்ன்னு சொல்லுவோம். அந்த போர் வழியாக தான் இங்கிருந்து ஃபார்ம் ஆகிற சில ப்ராடக்ட் வெளியிலிருந்து உள்ளேயும் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகே ரைட். இப்போ நம்ம வந்து ஒரு நியூக்ளியஸ் எல்லா செல்ஸ்லையுமே இருக்குதுன்னு சொல்ல முடியாது. எரித்ரோசைட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆர்பிசியில் நியூக்ளியஸ் இருக்காது. பிளான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சியூடியூப் எலிமெண்ட்ஸில் வந்து என்ன இருக்காது, இந்த நியூக்ளியஸ் வந்து இருக்காது. அப்போ எக்ஸப்ஷன்ஸ் இருக்கா? ஆமாம். ஓகே, எரித்ரோசைட்ஸ்லையும் பிளான்ஸில் சியூ செல்ஸ்லையுமே வந்து நியூக்ளியஸ் இருக்காதுன்றது நான் வச்சுக்கணும். ஓகே, ஒரு நியூக்ளியஸுக்குள்ளே நம்ம பார்க்கும்போது ரொம்ப முக்கியமானது அந்த குரோமேட்டின். அது வந்து எப்போ டிவைட் ஆகுதோ ஒரு செல், அப்போ அது வந்து குரோமோசோம் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு வந்துடும். அப்போ அந்த குரோமோசோம்னுடைய ஸ்ட்ரக்சர் பற்றி பேசும்போது அதுக்குள்ளே குரோமோசோம்ஸ், ஹிஸ்டோன்ஸ், நான் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய கான்ஸ்டுவன்ட்ஸ்லாம் இருக்கும். ஒரு குரோமோசோமை நீங்கள் டிப்பிக்கலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 2 குரோமேட்டிட் இருக்கும். அதை சிஸ்டரிக் குரோமேட்டிட்னு சொல்லுவோம். அதனுடைய சென்டர் பொசிஷனில் சென்ட்ரோமியர் இருக்கும். ஸோ நம்ம படித்தது படி பார்க்கும்போது ஒவ்வொரு சென்ட்ரோமியர்னுடைய அந்த பொசிஷனை பேஸ் பண்ணி பார்க்கும்போது, ஓகே, ஒவ்வொரு சென்ட்ரோமியர்னுடைய பொசிஷனை பேஸ் பண்ணி நமக்கு குரோமோசோம்ஸை 4 டைப்பாக பிரிச்சிருக்கோம். மெட்டாசென்ட்ரிக், சப்மெட்டாசென்ட்ரிக், அக்ரோசென்ட்ரிக், டீலோசென்ட்ரிக். இது வந்து ஆல்ரெடி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நேமை கொடுத்துட்டு அதுக்கான டெஃபினேஷனை கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து சென்டர் பொசிஷனில் சென்ட்ரோமியர் இருந்தால்
அதை நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், மெட்டாசென்ட்ரிக். ஓகே, அதுவே வந்து கொஞ்சம் தள்ளி இருந்தால் அது சப்மெட்டாசென்ட்ரிக். இல்லை ஒரு ஆர்ம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மாலராக இருக்கும், இன்னொரு ஆர்ம் எக்ஸ்ட்ரீம்லி லார்ஜராக இருக்குன்னா அது வந்து அக்ரோசென்ட்ரிக். அண்டு ஒரே ஒரு ஆர்ம் இருக்கும், அந்த முனையில் சென்ட்ரோமேர் இருக்குன்னா அதுக்கு பேர் டீலோசென்ட்ரிக். ஸோ இது எல்லாமே நம்ம புக்கில் வந்து நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் குரோமோசோம். அண்ட் லாஸ்ட்டாக கொடுத்தது தான் மைக்ரோ பாடிஸ். நான் சொன்ன மாதிரி பெராக்சிசோம் ஒரு குட் எக்ஸாம்பிள், நிறைய சொல்லலாம் அதில். ஸோ இதில் வந்து வெசிக்கல் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ், இது மெம்ப்ரெயினால் பவுண்டாக இருக்கும். அண்ட் இது வந்து வேரியஸ் என்சைம்ஸ் வச்சுருக்கும். பிளான்ஸ் அண்ட் அனிமல் செல்ஸ் ரெண்டுத்துலையுமே இருக்கும்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த லெசனை குயிக்காக நான் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரிவைஸ் பண்ணுங்கள், கொஷின்ஸும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா?